தேடல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த துறை தலைவருக்கும் மற்றும் பாலசுப்ரமணிய ஐயாவுக்கும் வணக்கம். கி. ராஜநாராயணன் கரிசல் காட்டு நாயகன் அவரோட சிறுகதை தொகுப்பிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து கண்ணிமை. அது வந்து ஒரு பெண்ணை பற்றி இந்த சிறுகதை முழுவதும் பேசப்படும். அந்த பெண்ணோட பெயர் என்னன்னா நாச்சியார் அம்மா. அதாவது பண்ணையார் வீட்டு 8 அண்ணன் தம்பிகள் கொண்ட அந்த ஒரு குடும்பத்துல பெண் வந்து இல்ல. அதனால வந்து அவங்க வந்து நாச்சியார் அம்மாவை தத்தெடுத்துக்கிறாங்க. அவ வந்து தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் பண்ணையார் வீட்டு பெண் ஆயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அன்போடவும் பணிவோடவும் உதவி செய்யும் மனப்பான்மையோடவே அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து யார்கிட்டையும் பாகுபாடின்றி எல்லாரிடமும் சமத்துவமாகவே பழகுறாங்க. அவங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அப்புறம் வந்து அடிப்பட்டவங்களுக்கு வந்து கட்டு போடுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் பண்றாங்க. அப்புறம் மார்கழி மாதம் ஆனா அவங்க வந்து தெருமுனையில கோலங்கள் போடுவதும், அதிகாலையில் எழுந்து தேவாரம் பாடல்கள்லாம் பாடுவாங்க. அவங்க வந்து கம்பராமாயணம் பாடும்போது அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 3 குழந்தைகள். அவங்களோட கணவர் பெயர் வந்து ரங்கையா. 3 குழந்தைகள். அவள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கணவனோட தேவைகளை பூர்த்தி செய்வதும், குழந்தையோட தேவையை பூர்த்தி செய்வதும், அவளை குடும்பத்திற்கு தேவையானதை பூர்த்தி செய்வதுமாவே அவ கடமை முடிந்திருக்கு. அதனால அவளால வந்து யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கா. அதனால அவங்க வந்து யார் உதவி கேட்டாலும் எரிஞ்சு விழுறதும் மூஞ்ச காட்டுறதுமாவே அவ இருக்கா. இதனால இந்த கதையிலிருந்து என்னோட கருத்து என்னன்னா, திருமணமானதற்கு முன்னாடி அவள் வந்து பொதுநலத்தோடும், திருமணத்திற்கு அப்புறம் குடும்பம் என்ற கட்டமைப்புக்குள்ளும் சமூகம் என்ற கட்டமைப்புக்குள்ளும் அவள் அடக்கப்படும் போது சுயநலமான மனநிலைக்கு தள்ளப்படுகிறாள்.